அப்படி மேல பாத்துட்டு வாங்க சைடையும். ப்ரோ சூப்பர் ஷர்ட்டா. ஷர்ட் அண்ட் பேகி பேண்ட். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபேன்சி தான். ஆமா ஃபேன்சி தான், எப்பவுமே ஃபேன்சி தான். எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு என்ன ட்ரெண்டா தான் இருக்கும். எல்லாமே பேகி 6 பாக்கெட். நல்லா இருக்கு இது. பேகி 6 பாக்கெட் வரும். ஓகே. டோன் பேகில டோனா? பேகில டோன். பரவாயில்லையே ப்ரோ. நீ டோன். இதுல ஒரு 6 கலர் இருக்கும். செம்ம ஃபேன்சியா இருக்கு. பெங்களூர் ரேட்டுக்கு என் ரேட்டுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். சேலஞ்சா? சோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஃபுல் ஃபேன்சி மாடல். ஃபேன்சி தான், நல்லா இருக்கு. வாவ் வாவ் ப்ரோ, சூப்பர் ப்ரோ கலெக்ஷன். இது நான் ஒரு பீஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்க. குவாலிட்டி பாத்துங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபேப்ரிக் கூட நல்லா இருக்கு. ஸ்ப்ரே பிரிண்ட். ஓ சூப்பர் ப்ரோ. இது பா எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்களேன் ப்ரோ. ஃபுல்லா லேட்டஸ்ட் ப்ரோ. இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டிங்கா போறதுனா பப் பிரிண்ட். ஆமா, பப் பிரிண்ட்ல என்கிட்ட இருக்க மாடல் யார்ட்டையுமே இருக்காது. ஒரு பாட சோறுக்கு ஒரு சோறு பதமாங்க அந்த கதை. ஓகே. மாடல் காட்டுற பாத்துங்க. எல்லாமே பப் பிரிண்ட். எல்லாமே பப் பிரிண்ட் தான். பிளைன்ல இருக்கு, ஸ்டெப்ஸ்ல இருக்கு. எல்லாமே வந்து அன்சீசன் மாடல். அன்சீசன். தீபாவளி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு வீடியோ போடுறேன். ஆமா. இதெல்லாம் அன்சீசன் மாடல் எல்லாமே. அப்ப சீசன்ல எவ்வளவு வச்சிருப்பேன் நீங்க பாத்துங்க. ஓகே ஓகே ஓகே. பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு ப்ரோ. மாடல் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த பப் பிரிண்ட் நம்ம 40 டிசைன் இருக்கு. ஓகே. 40 டிசைன்ஸ். 5 ஸ்லீவ்ல. ஓகே ஓகே. ஓகேங்களா? நான் காட்டுறது எல்லாமே 5 ஸ்லீவா? இது போக வந்து ஃபுல் ஸ்லீவ் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா வண்ணாரப்பேட்டை 6வது தெருவில் பாத்தீங்கன்னா டிடிஎஸ் மம்மி டாடி அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஹோல்சேல் ஷாப்பு. நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் போட்டுட்டு இருப்போம். ஸோ டிடிஎஸ் மம்மி டாடி வந்து ஒரு ஃபேமஸான ஷாப்பு. பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா வைல்டு கேங்கு. நம்ம டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இங்க பாத்திருப்போம். அவர் ஓன் மேனுஃபேக்சர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பூர்லயும் நம்ம வீடியோ எடுத்திருந்தோம். அங்க வந்து அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. அது நம்ம பக்காவா எடுத்து போட்டிருந்தோம். ஸோ எல்லாமே அவங்க ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றதுனால மெயினா பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். இவர்கிட்ட இருக்கிற மாடல்ஸ் வந்து வேற எங்கேயுமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா இங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாரு. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வைல்டு கேங் எந்த அளவுக்கு ஃபேமஸ் டிஷர்ட்ஸ்ல, அதே மாதிரி ஷர்ட் வந்து அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஷர்ட்டும் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அதோட பிராண்ட் பாத்தீங்கன்னா வைல்டு கேங் ஸ்ட்ரீட் வேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம்ல வந்து ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. சில கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் பாருங்க. பேரே ரொம்ப யூனிக்கா இருக்கு பாருங்க. அதே மாதிரி கலெக்ஷன்ஸும் அவ்வளவு யூனிக்கா இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஃபேன்சி. ஸோ இங்க வந்து ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் தான் நிறையவே இருக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ், நல்ல மூவிங் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். நீங்க வீடியோ பாக்குறதோட நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து ஏகப்பட்டது பார்க்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ பர்சனலா இங்க தான் பாக்குறேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி செம்ம கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு. அதே மாதிரி ஃபேண்டோம் பாத்தீங்கன்னா பேகி வந்து ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அந்த கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் தான் இங்க உங்களுக்கு கிடைக்கும். டிஷர்ட்டும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. எல்லாமே நம்ம வீடியோல ஒரு சாம்பிள் தான் பார்க்க போறோம். எல்லாம் பார்க்கணும்னா ஃபுல்லா பார்க்க முடியாது. அதனால சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நேரா வந்து விசிட் பண்ணீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்துலாம். வர முடியலன்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணீங்கன்னா எங்க இருந்தாலும் கொரியர் வந்து பக்காவா பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் என்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ். ஸோ பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா இப்பயே நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துருச்சு. அதனால நீங்க பொங்கல் பர்ச்சேசிங் வந்து இப்போ இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கும் ப்ரோ. தீபாவளி எல்லாம் எப்படி போயிடுச்சு? தீபாவளி வந்துட்டு ரொம்ப சிறப்பா இருந்தது. நல்லா போயிடுச்சு. ஓகே. வந்து நம்ம கஸ்டமர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. சோ அதனால தேங்க்யூ சொல்லிக்கலாம். தேங்க்யூ சொல்றதுக்கு நமக்கு நேரம் கிடைக்க மாட்டேன்ருச்சு. கண்டிப்பா. ஏன்னா இப்போ வரையும் அதை தொடர்ச்சி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே. நமக்கு சீசன் நான் சீசன் எல்லாம் கிடையாது. எப்பவுமே ரன்னிங் தான். ஓகே. சோ வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கு அப்படியே சிறப்பா. ஓகே. சோ டி-ஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு போல. ஆமா ப்ரோ. நான் கூட்டது காரணமே வேற ப்ரோ. எப்பவுமே நீங்க தான் வந்துட்டு நமக்கு பூசணியா உடைக்கிறாள். சரி. எந்த ஒரு கடையா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் சரி, வீடியோ போடும்போது நீங்க தான் வருவீங்க. சரி. சோ முதல் வீடியோவும் வந்துட்டு உங்கள்ட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். சரி ப்ரோ. ஓகேங்களா ப்ரோ? இங்க நம்ம கடையில கவர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். சரி. ஓகேங்களா? அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பப் பிரிண்ட். இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டிங்கா போறதுமே பப் பிரிண்ட். ஆமா. பப் பிரிண்ட்ல என்கிட்ட இருக்க மாடல் யார்ட்டையுமே இருக்காது. ஓகே. என்கிட்ட இருக்க வெரைட்டிஸ் யார்ட்டையும் இருக்காது. ஓகே. ஓகேங்களா? அதாவது ஒரு பாட சோறுக்கு ஒரு சோறு பதமாங்க அந்த கதை. ஓகே. மாடல் காட்டுற பாத்துக்கங்க. எல்லாமே பப் பிரிண்ட். எல்லாமே பப் பிரிண்ட் தான். பிளைன்ல இருக்கு, ஸ்டெப்ஸ்ல இருக்கு. ஓகே ஓகே. இதுல டை அண்ட் டை வரும். நெக்ஸ்ட் வீக்ல டை அண்ட் டை வருது. ஓகே. இது எல்லாமே வந்துட்டு அன்சீசன் மாடல். அன்சீசன். தீபாவளி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் கழிச்சு வீடியோ போடுறேன். ஆமா. இதெல்லாம் அன்சீசன் மாடல் எல்லாமே. அப்ப சீசன்ல எவ்வளவு வச்சிருப்பேன் நீங்க பாத்துங்க. ஓகே ஓகே ஓகே. பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு ப்ரோ. வந்தோட பார்த்தேன். சூப்பரா இருக்கு பாருங்க லெட்டர்ஸ். சைஸ் எது வரைக்கும் இருக்கும்? எல்லாமே நம்ம கிட்ட L XL XXL ப்ரோ. XXL. ஓகே. L XL XXL எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி டிஃபரெண்டான. ஆமா இது ஃபேப்ரிக் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க. ஆமா. ஓகே. டிஃபரெண்டான ஃபேப்ரிக்லயும் ஸ்டாக் வரும். எல்லாமே வந்துட்டு as usual எப்பவும் போல நம்மளோட ஓன் பிராண்ட். ஓகே. பக்காவா இருக்கும். எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கலாம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த பப் பிரிண்ட் நம்ம 40 டிசைன் இருக்கு. ஓகே. 40 டிசைன்ஸ். 5 ஸ்லீவ்ல. ஓகே ஓகே. ஓகேங்களா? நான் காட்டுறது எல்லாமே 5 ஸ்லீவ். 5 ஸ்லீவா? ஓகேங்களா? இது போக வந்து ஃபுல் ஸ்லீவ் இருக்கு. ஓகே. ஃபுல் ஸ்லீவ்ல காட்டினா ஃபுல் ஸ்லீவ் மாடல் நிறைய இருக்கு. நான் ஒண்ணு மட்டும் சும்மா ஓகே ஷோ பண்ற பாத்துக்கங்க.
இதுலயுமே நிறைய மாடல்ஸ் இருக்கு. எல்லாமே நம்ம வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஒரு மெசேஜ் போட்டுட்டு நம்ம விசிட்டிங் கார்டு போட சொல்லிருங்க. மெயினா விசிட்டிங் கார்டு. சூப்பர். ஓகேங்களா ப்ரோ? ஸோ இதெல்லாம் இங்க போல ஆல்ரெடி உள்ள கலெக்ஷன்ஸ். ஓகே. பேக்ல வந்துட்டு உட்டீஸ். ஸோ இது வந்துட்டு எல்லாமே காலர் போட்டாங்க. நான் வந்து உட்டீஸே போட்டேன் இதுல. ஓகேங்களா? ஓஹோ சூப்பர் ப்ரோ. உட்டீஸே போட்டாச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல் வந்து எப்பவுமே வந்துட்டு நம்ம கஸ்டமர் நிறைய சப்போர்ட் தராங்க. கண்டிப்பா நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எல்லாமே பண்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம லான்ச் பண்ற டைம் வாங்க அப்படியே மேல போலாம். மேலையா? ஆமா. ஓகே. அப்படியே மேல பாத்துட்டு வாங்க சைடையும். ஆஹா ப்ரோ சூப்பர். ஷர்ட்டா? ஷர்ட் அண்ட் பேகி பேண்ட். சூப்பர். ஸோ வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. நாங்க நார்மலாவே ஷார்ட்ஸ் மட்டும் தான் வச்சிருப்பேன். ஆமா. ஷார்ட்ஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோர் போயிருச்சு. ஓகே. ட்ராக் எல்லாம் தேர்ட் ஃப்ளோர் போயிருச்சு. தேர்ட் ஃப்ளோர். ஸோ இது போக குடோனும் பிடிச்சிருக்கோம். ஓகே ஓகே. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபேன்சி தான். ஆமா ஃபேன்சி தான். எப்பவுமே ஃபேன்சி தான். அதாவது எப்படின்னா இன்னைக்கு என்ன ட்ரெண்ட். ஆமா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும். கண்டிப்பா. ஜீன்ஸ் பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அதான் இருக்கும். ஓகே. நார்மலா நீங்க கேஷுவலா கேட்கறது எதுவுமே இருக்காது. ஓகே. நார்மல் பேண்ட்டுங்க 28 ல இருந்து 36 வரை கொடுங்க. அதெல்லாம் மாதிரி இருக்காதா? எல்லாமே பேகி 6 பாக்கெட். நல்லா இருக்கு இது. பேகி 6 பாக்கெட் வரும். ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 பாக்கெட்ல வந்து 8 கலர் இருக்கு. 8 கலரா? ஆமா. சோ டோன். ஓகே. டோன். பேகில டோனா? பேகில டோன். பரவாயில்லையே ப்ரோ. நீ டோன். இதுல ஒரு 6 கலர் இருக்கும். ஓகே. 28 ல இருந்து 36 சைஸ் வரை இருக்கு. ஓகே. ஓகேங்களா? இதுல வந்துட்டு ஆசிட் வாஷ் எம்ப்ராய்டரியோட. ஓ பாக்கெட்ல வருதா? பாக்கெட்ல எம்ப்ராய்டரியோட வரும். நல்லா இருக்க டிசைன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அப்படியே ஃபுல்லாவே கலெக்ஷன் காட்டுங்க அப்படியே. ஓகே ஓகே. ஓ ஃபுல்லாவே ஸ்டாக். ஃபுல் லோட் இருக்கு. பா. இன்னும் வந்துட்டு பண்டல் பிரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஓகே. இது பாத்துங்க. ஓகே. பேகி ஃபார்மல். பாகி. ஓகே. சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கம்மினாலுமே வந்து என்கிட்ட வந்துட்டு ஒரு 16 கலர் இருக்கு. 16 கலர் இருக்கு. ஓகே. நீட் டோன்ல ஒயிட் பிளாக். ஒயிட் இருக்கு. ஒயிட் பிளாக் எவ்வளவு வேணுமே கட்டுக்கலாம். ஆனா சில கடைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா நான் ஒயிட் பிளாக் கொடுக்குறேன், ஒயிட் துப்பு கொடுக்குறேன், பிளாக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தனி ரேட் போடுறாங்க. ஓகே. செப்பரேட் ரேட். அதெல்லாம் கிடையாது. ஓகே. உங்களுக்கு பிளாக் எவ்வளவு வேணுமோ எடுத்துங்க. ஸ்டாக் இல்லைன்னு சொல்றேன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. ஒரு நாள் தான். அடுத்த நாள்ல கொடுத்துடலாம். சூப்பர். இன்கேஸ். ஓகே. ஏன்னா நம்ம எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி வரும்போது கொடுத்துக்கலாம். கண்டிப்பா பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் உங்களோட வீடியோல இந்த கார்கோ பேண்ட் மட்டும் தான் காட்டியிருந்தேன். ஆமா. அப்ப அதை ஸ்டார்ட் பண்ண நான் உங்களுக்கு காட்ட முடியல. சரி. ஸோ இப்போ மெயினா இது வந்து கார்கோ எல்லாமே இருக்கு. ஸோ கார்கோ நீட் ஒன்று பிளாக் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கலாம். ஐஸ் ப்ளூ, டெனிம் ப்ளூ, ராயல் ப்ளூ, என்னென்ன ப்ளூ இருக்கு எல்லா ப்ளூவும் கொடுத்துடலாம். ஓகே. மாம்ஃபிட்ல ஐஸ் ப்ளூ கலர் லைட் கலர் நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். ஆமா. சோ இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே. ஓகேங்களா? இந்த நான் இங்க ஸ்டார்ட் பண்ணதுல வந்து உங்க பார்த்தா ஜீன்ஸ்ல ஃபுல்லா இருக்கு. பிளாக் எவ்வளவு இருக்கு பாருங்க. சார் பிளாக்கே செப்பரேட்டா வச்சிருக்கீங்களே. செப்பரேட்டா இருக்கு. இது வந்து நீட் ஒன்னு. ஓகே. நீட் ஒன் மாடல். ஓ 1 2 3. ஓ கீழ கூட இருக்கா? 3 டோன். 3 டோன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நான் ரேட் எப்படி சொல்லணும்னா என்கிட்ட நீங்க சரக்கு வாங்க வேண்டாம். சரி. ஓகேங்களா? மார்க்கெட்ல வாங்க. என்னோட குவாலிட்டி பாருங்க. என்னோட பொருளோட வெயிட் பாருங்க. வெயிட்டா? என்கிட்ட எடை மிஷின் இருக்கு. இங்க இருக்கா? என்கிட்ட எடை மிஷின் இருக்கு. சரி. வெயிட் போட்டு காட்டுறேன். சரி. என்ன நம்ம ஊருக்காரங்க வெளியூர்காரங்க எந்த ஆள்கிட்ட வேணாலும் நீங்க சரக்கு வாங்குங்க. ஓகே. சரக்கு போய் பாருங்க. சரி. வெயிட்ட போட்டு பாருங்க. என்னோட ரேட்டு அவங்களோட ரேட்டு கம்பேர் பண்ணி பாருங்க. நான் என்கிட்ட இருக்க லேபிளும் பாருங்க. சரி. அவங்கள்ட்ட இருக்க லேபிளையும் பாருங்க. சரி. எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கிட்ட கேஷ் கொடுத்துருக்கீங்க. நீங்க 4 இடத்துல கிரெடிட் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் கிட்ட கேஷ் கொடுத்துருக்கீங்க. சரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட் பிரைஸ். அதாவது எப்படின்னா பீஸுக்கு எவ்வளவு கம்மியா கொடுக்கலாம் சொல்லுங்க. எவ்வளவு கம்மியா கொடுக்கலாம்? ஒரு பீஸுக்கு நம்ம எடுக்கிறோம்னா எவ்வளவு கம்மியா வாங்கலாம்? பெஸ்ட் ரேட்டா கொடுக்குறாருப்பா அப்படின்னா என்ன ரேட் பெஸ்ட் ரேட்டா இருக்கும்? ஐடியா இல்ல ப்ரோ எனக்கு. நீங்களே சொல்லுங்க. இந்த 3 டோன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்கிட்டயும் இன்னொரு கடையிலயும் 100 ரூபாய் வித்தியாசம் இருக்கு. 100 ரூபாவா? ஒரு பீஸுக்கு ஏதோ 10 ரூபாய் 20 ரூபாய் வித்தியாசம் இருக்கும். 100 ரூபாய் வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஓகேங்களா? அதுல டிஃபரன்ஸ் வருதா ப்ரோ? அவ்வளவு டிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. நான் வந்துட்டு சில விஷயம் என்னன்னா ரொட்டேஷன் தான் பிசினஸ். ஓகேங்களா? முதல்ல வந்து ரொட்டேஷன் தான் பிசினஸ். எனக்கு வந்து பீஸ் ஒரு நாளைக்கு 1000 பீஸ் அழியணும். ஓகே. அதுக்கு வந்து பெஸ்ட் ரேட். சரி.
நீங்க நம்ம 100 பீஸ் தான் எடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது என்கிட்ட. ஒரு கலர் ஓகே, ஒரு கட்டு இந்த 5 பீஸ் ப்ரோ. இந்த பிளாக் மட்டும் 5 பீஸ் போடுங்க ப்ரோ, அவ்வளவுதான் எடுத்து போயிடலாம், எடுத்து போயிட்டே இருக்கலாம். சூப்பர். இவ்வளவுதான் எடுக்கணும் அவ்வளவுதான் எடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ கஸ்டமர் தான் கிங்கிங்க. சூப்பர் ப்ரோ. எனக்கு கஸ்டமருக்காக தான் நான் கடை வச்சிருக்கேன். ஏன்னா அவங்கள சின்ன சின்ன கடைக்காரங்க எல்லாம் ஈஸியா இருக்கும் வாங்குறதுக்கு. கண்டிப்பா நான் அவங்கலாம் கொஞ்சம் பல்க் குவாண்டிட்டினா கஷ்டமா இருக்கும். போன வீடியோலயே என்ன சொன்னா 1 லட்ச ரூபாய் சரக்கு வாங்கணும் 2 லட்ச ரூபாய். ஓகே, அந்த வேலையே இல்ல. நீங்க வாங்க பொருள் என்கிட்ட நீங்க எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் சரக்கு வந்துரும். நீங்க அப்படிலாம் எடுக்காதீங்க. சரி சரி, எங்க இடையில முதல்ல பாருங்க. நம்ம லலிதா ஸ்டோர் அண்ணாச்சி சொல்ற மாதிரி என்கிட்ட வாங்க வாங்க சரக்க பாருங்க. சுத்தி 1000 கடை இருக்கு. எல்லா கடையிலயுமே ரேட்டை விசாரிங்க. சரி, என் ரேட்டோட பெஸ்ட் ரேட் வந்து அங்க வாங்கிக்கோங்க. சரி, ஓகேங்களா? என் ரேட்டை விட பெஸ்ட் ரேட் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சரி, ஓகேங்களா? நம்ம பேண்ட்ல ஓரளவு ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கு ப்ரோ. என்ன மாதிரி இருக்குன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கு என்கிட்ட. ஓகே, ஓகேங்களா? இன்னும் போலோ ஃபிட் வர வைக்கல. எனக்கு இடம் பத்தல. ஒரு குடோன் செட் பண்ணிட்டு இருக்கேன். செட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி பிரம்மாண்டமாய் 1200 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம திறந்துடலாம், பிரச்சனை இல்ல. சூப்பர் சூப்பர். அதுக்கு முன்னாடி இருக்கிறத வச்சு இது பண்ணிக்கலாம். ஏதாவது சொல்லுவாங்களா, ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருப்பேன், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. ஆமா, ரைட் தான். ஆமா, அந்த கான்செப்ட் தான். ஓகே, சோ அடுத்து சர்ட்லயும் அதே கான்செப்ட் தான். ஃபேன்சி தான். என்னோடது ஃபேன்சி மட்டும் தான். ஓகே, மார்க்கெட்ல நீங்க ரேட்டை விசாரிங்க. என்கிட்ட இருக்க மாடல் ஓகே மத்தவங்கள்ட்ட இருக்கும், கண்டிப்பா இருக்கும், சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா ரேட் விசாரிங்க. செம்ம ஃபேன்சியா இருக்கு, ரேட் விசாரிங்க. ஓகே, ஓகேங்களா? நீங்க எங்கேயுமே போக வேண்டியது இல்ல. பெங்களூர் ரேட்டுக்கு என் ரேட்டுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். சேலஞ்சா இந்த ஐட்டம்? ஓகே, பெங்களூர்ல ஃபுல் ஸ்லீவ் என்ன ரேட்டு நீங்க விசாரிங்க. சரி, என்கிட்ட வந்து ரேட் கேளுங்க. சரி, பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. ஓகே, பிடிக்கல ப்ரோ அந்த இடத்துல இருக்கு ப்ரோ, ரேட் இவ்வளவு ரேட் கம்மியா கொடுக்குறாங்க ப்ரோன்னு என் மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டு போங்க. நான் எனக்கு அது ஒரு பாடம். நாங்க ரேட்டை கம்மி பண்ணது கண்டிப்பா இல்ல. சோ இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஒண்ணுமே ஒரு மாடல். ஓகே, இது என்ன சைஸ் இருக்கு ஷர்ட்ல? சோ இதெல்லாம் எம் எல் எக்ஸ்எல். ஓகே, எம்எல் எக்ஸ்எல் இது எல்லாமே ஃபுல் ஃபேன்சி மாடல். ஃபேன்சி தான், நல்லா இருக்கு. ஃபுல்லாவே ஃபேன்சியா இருக்கும். பசங்க இந்த மாதிரி தான் போடுவாங்க. இன்னத்தி ட்ரெண்ட் எல்லாமே. நான் எல்லாமே ஒன்னொன்னு ஒரு லேக்ல எடுத்து கொடுக்குறேன். ஓகே, சோ இது எல்லாமே குடோன்ல ஸ்டாக் இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே, நான் இதை வந்து குடோனாவே யூஸ் பண்ணல, எல்லாமே கடையாவே யூஸ் பண்ணி. ஓகே ஓகே, வாவ் வாவ் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. கலெக்ஷன் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா 180 ரூபா. இன்னைக்கு ஸ்டார்டிங் 180 ரூபா இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சரி, நான் ஃபார்மல் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார்மல் வந்து 155 ரூபா 160 ரூபாயில கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஓனாவே ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா பொங்கலுக்கு முன்னாடி கொண்டு வந்துருவேன். ஓகே ஓகே, சோ அது நான் வரும்போது சொல்றேன் கண்டிப்பா. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட பேக் நிறைய இருக்கு. பேக் செட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா பேக் பிரிண்ட் வரும்ல. ஓகே, பேக் பிரிண்ட் எல்லாமே ப்ரொடக்ஷன்ல இருக்கு. அதுவும் காட்டுறேன். ஓகே, ஃபர் ஆஃப் ஸ்லீவ் சாரி டவுன் ஷோல்டர் ஃபர் பீஸ். ஓகே, இதையுமே ரேட் விசாரிங்க. ஓகே, எங்க என்ன ரேட் இருக்கு எல்லாமே விசாரிச்சுட்டு வந்து வாங்குங்க. சரி, ஏன்னா நான் புதுசா போட்டிருக்க ரேட்டு கூட போடல இல்ல. கிட்டத்தட்ட இந்த தீபாவளிக்கே நம்ம செம்ம ரெஸ்பான்ஸ். ஷர்ட்டா செம்ம ரெஸ்பான்ஸ். ஷர்ட் கொடுக்கவே முடியல என்னால. ஓ, சரக்கு என்னால சப்ளை பண்ணவே முடியல. வீடியோ கூட கொடுக்கலையே, ஒரு வீடியோ கூட போடல. அதான் ஒரு வீடியோ கூட போடல. ஓகே, ஏய் சூப்பர். இதெல்லாம் இன்னத்தி ட்ரெண்ட். செம்ம ப்ரோ, என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதான் ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம ஃபேன்சி. கஸ்டமர் வந்துட்டு எப்படின்னா இப்ப எல்லாமே வந்துட்டு ப்ரோ நீங்க ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் அந்த இருந்தா போதும் ப்ரோ, அவ்வளவுதான் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் சொல்றது வந்து பாத்துட்டீங்கன்னா அப்பத்துல இருந்து இப்பத்தி வரை ஒரே பேச்சு தான். வாசல்ல நீங்க போற டிஸ்பிளேல தான் கஸ்டமர் உள்ள. ஆமா ரைட், என்கிட்ட நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா டிஸ்பிளேல போடுற மாதிரி பீஸ் தான் இருக்கும். ஓகே ஓகே, ராக்கெல் அடி வைக்கிற பீஸ் எல்லாம் நம்ம விக்கிறதே கிடையாது. ஓகே ஓகே, டிஸ்பிளேல போடணும். நீங்க டிஸ்பிளேல போட்டீங்களா கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். கண்டிப்பா, ஏன்னா நீங்க வந்துட்டு 4 கலரா 2 கலர் போதும் ப்ரோனா எடுத்துங்க, எடுத்துக்கலாம். 4 செட்டா வரும்லாம் நான் சொல்லவே மாட்டேன். 2 கலர் தாராளமா எடுத்துங்க. சரி, 3 6 பீஸ் தான் வரும். ஓகே ஓகே, போயிட்டு டிஸ்பிளேல போடுங்க. நீங்க வித்துருச்சுன்னா அடுத்த உடனே என்கிட்ட வாங்க. கண்டிப்பா, சோ அதுதான் கேரண்டி. கண்டிப்பா, சோ இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் அடுத்து வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஜூட் ஃபேப்ரிக்ல வருது நிறைய. ஜூட்டா நெக்ஸ்ட் வீக்ல வரும். நெக்ஸ்ட் வீக். ஓகே, இது நான் ஒரு பீஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்க, குவாலிட்டி பாத்துங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ, ஃபேப்ரிக் கூட நல்லா இருக்கு. இதெல்லாமே வந்து மார்க்கெட்ல வந்துட்டு எப்படின்னா 420 ரூபா 430 ரூபா சேல்ஸ் பண்றாங்க. ஓகே, 400 ரூபா 430 ரூபா நம்ம ரேட் வந்து பெஸ்ட் ரேட்டா இருக்கும். 590 ரூபா வரை சேல்ஸ் பண்ற ஐட்டம்லாம் இருக்கு. இது ஹோல்சேல்யா? நம்ம ஸ்பென்சர் போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பென்சர்ல 650 ரூபா சேல்ஸ் பண்றாங்க. ஓகே ஓகே, சோ அந்த மாதிரி ஐட்டமும் வரும். எல்லா ஐட்டமுமே என்கிட்ட இருக்கு. தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். சரி, இதுல பாருங்க பிளாக் கலர் மார்க்கெட்ல இப்போ என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. பிளாக்கா ஸ்ப்ரே பிரிண்ட். ஓ சூப்பர் ப்ரோ, இது பா எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்களேன் ப்ரோ. ஃபுல்லா லெட்டர்ஸ் ப்ரோ,
ஃபுல்லாவே லேட்டஸ்ட். எங்க ப்ரோ புடிச்சீங்க இந்த கலெக்ஷன்? அதுதான் ப்ரோ நம்ம வேலையே. சூப்பரா இருக்கு கலெக்ஷன். வேலையே இதுல வந்து நரேட்டோ பிரிண்ட் அடிச்சு தெரிக்க விடுறீங்க போல. ப்ரோ அதாவது நான் தான் சொன்னேன் நமக்கு எல்லாமே யூனிக் கலெக்ஷன் தான் வரணும். ஓகே, எல்லாமே யூனிக் கலெக்ஷன். காட்ட 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 கஸ்டமர் திகட்டவே இப்பதான் தெரியுது ஏன் வீடியோ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. தீபாவளிக்கு பீஸே கொடுக்க முடியல. அதான் பாருங்களேன், அதனால பீஸே கொடுக்கவே முடியல. சூப்பர் சூப்பர். சோ இந்த ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஆர்டிகல் எல்லாமே நம்ம கிட்ட புதுசா வரும். ஓகே, அது போக வந்து லிட்டில் ஃபேன்சிமாங்கல்ல, கொஞ்சம் லைட்டா. ஓகே, ரொம்ப இல்லாம லைட்டா. ஓகே, வேற பாருங்க. ஆஹா சூப்பர். ஓகேங்களா, இதுல மாதிரி இதே மாதிரி வந்து ஃபேப்ரிக்ல டிஃபரன்ஸ் காட்டுற மாதிரி. ஓகே, அதாவது இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு ப்ரோ எவ்வளவு ப்ரோ விற்கலாம்? மார்க்கெட் ரீட்டைல்ல சொல்றேன். ரீட்டைல்லையா? ரீட்டைல்ல விற்கலாம் 400 500. அது ஷாப்புக்கு ஏத்த மாதிரி. 3 செட் 1000 தாராளமா விற்கலாம். இதுவா? ஆமா. ஓ எப்படி இருக்கு பாத்தீங்களா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நெட்டட் டைப் பக்காவா இருக்கும் குவாலிட்டி. அதான் M L XL 3 சைஸ் கட் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய மாடல் இருக்கு. ஓகே, நான் எல்லாத்தையுமே எடுத்து காட்டிட்டே இருக்கலாம். கண்டிப்பா ஃபுல்லாவே எடுத்து காட்டலாம். ஆமா, உங்களுக்கு மாடல் காட்ட காட்ட மாடல் வந்துட்டே இருக்கும். மாடல்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது இருக்கு. நான் எதுவுமே இதுல பைஸ்லீவ்ல ஒரு 2 மாடல் தான் காட்டியிருக்கேன். எங்கிட்ட பைஸ்லீவ்ல மட்டுமே 25-30 மாடல் இருக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுங்க. இதெல்லாம் எல்லாமே இன்னைக்கு ஃபேப்ரிக் சூப்பர் ப்ரோ. சோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபுல்லாவே ஸ்டாக் இருக்கு. எப்பவுமே எப்போ வந்தாலுமே ஸ்டாக் கிடைக்கும். ஓகே, இது ஒரு சாம்பிள் பாத்துங்க எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அடுத்து வந்து மார்க்கெட்ல இந்த வருஷம் தீபாவளியில சக்க போட்ட மாடல். இதுவா? பட்டி தொட்டி எல்லாம் இவங்க ஸ்டாக்கே இல்ல. சத்தியமா என்டைமே ஸ்டாக் இல்லாம தான் இருந்தது. ஸ்டோன். ஓகே, கிளப் வேர். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐட்டம் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல ரேட்டை விசாரிங்க. கண்டிப்பா ரேட்டை விசாரிச்சுட்டு வந்து என்கிட்ட எடுங்க. டைரக்டா என்கிட்ட வரவே செய்யாதீங்க. சரி சரி. எல்லா மார்க்கெட்டும் போங்க, காசை செலவு பண்ணாம பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லா கடையிலையும் பார்த்துட்டு அப்புறமா என் கடையில வந்து எடுங்க. ரேட்டு அதான் என்னோட ரேட். கண்டிப்பா ரேட்டு தான் மேட்ரு. ரேட்டு மட்டும் தான் நின்று பேசும். ஆமா. ஸோ அதுலயே வந்துட்டு இப்போ இன்னத்தி அப்டேட் வந்த கலெக்ஷன்னா இப்போ லேட்டஸ்டா வருது. பொங்கலுக்கு இவன் தான் ஸ்டார். இவனா? எம்ப்ராய்டரி. ஓகே. ஓ, எம்ப்ராய்டரி உத்து பார்த்தா தான் தெரியுது. எம்ப்ராய்டிங்ல பக்காவா இருக்கும் பீஸ். நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஜூட் ஃபேப்ரிக்ல நிறைய பைஸ்லீவ்ஸ் வரும் நம்ம கிட்ட. ஓகே, இது மட்டும் ப்ரோ, இந்த ஐட்டம் மட்டும் பைஸ்லீவ் மட்டும், இந்த பைஸ்லீவ் மாடல் மட்டும் கிட்டத்தட்ட வந்து 25,000 பீஸ் சேல்ஸ் பண்ணிருங்க. 25,000? அவ்வளோ சூப்பரா இருக்கும் குவாலிட்டி. பக்கா சைஸ் வரும். M L XL XXL. ஓகே, பக்காவா இருக்கும் குவாலிட்டி. இதெல்லாம் போட்டோம்னா போயிட்டே இருக்கும். கண்டிப்பா ரேட் வச்சு மார்ஜின் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு நிறைய வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நான் கவர் பண்றேன்னா நம்ம ஐட்டம் மெயின் என்ன ஐட்டத்தை விட்ட பாருங்க. உட்டீஸ். இப்போ வந்து வின்டர் சீசன் ப்ரோ. வின்டர் சீசன்ல வந்து நான் போனதே உங்கள்ட்ட காட்டணும். உட்டீஸ் இருக்கு என்கிட்ட. உட்டீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பஃப் பிரிண்ட் இருக்கு. ஓகே, பிளைன் இருக்கு. அப்புறம் வந்துட்டு ஆல் ஓவர் பிரிண்ட் இருக்கு. ஓகே, ஆல் ஓவர் பிரிண்ட்ல 76 டிசைன், 76ல இருந்து 80 டிசைன் வரை இருக்கும். பஃப் பிரிண்ட்ல ஒரு 7-8 பிரிண்ட் இருக்கு. பிளைன்ல வந்து ஒரு 12 கலர் இருக்கு. ஓகே, பிளாக் நீங்க 1000 பீஸ் பிளாக் கேட்டாலும் 2 நாள்ல கொடுக்கலாம். ஓகே, இல்லங்க எனக்கு அர்ஜென்டா வேணும் அப்படின்னா 150ல இருந்து 250 பீஸ் ரெடியா இருக்கு, கொடுத்துட்டே இருக்கலாம். ஓகே, சோ அந்த மாதிரி தான் எல்லா கலெக்ஷனுமே ஃபுல்லாவே இருக்கு. ஓகே, பார்ட்டி வேர் பாத்தீங்கன்னா பிளைன் என்கிட்ட இருக்கு. பிளைன் வந்துட்டு அதான் சொல்றேனே, நான் எதுவுமே ரேட் சொல்லல. ரேட்டை வந்து நீங்க விசாரிங்க. ஆமா, மார்க்கெட்ல ரேட்டை விசாரிங்க. ரேட்டு கம்மியா இருக்கா? ஓகே, எங்கிட்ட இட மிஷின் இருக்கு, எடை போட்டு பாருங்க. இதுக்காக வாங்கிட்டீங்களா மிஷின்? இல்ல ப்ரோ, ஸ்ரீலங்கா நிறைய போகுது. ஸ்ரீலங்கா? ஆமா, ஸ்ரீலங்கா போறதுனால அவங்களுக்கு எல்லாமே இடம் தான் மேட்ரு. ஓ, வெயிட்ட போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து ஈஸியா எடுத்து போயிருவாங்க. இருக்கு பாருங்க. ஓகே, பிளைன் இருக்கு. சோ பெஸ்ட் ரேட். ஓகே, நீங்க வந்து விசாரிங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நான் 2 நம்பர் கொடுக்குறேன். ஓகே, இந்த தடவை பாத்தீங்கன்னா நார்மல் நம்பர் ஒன்று கொடுத்துறேன். அது போக அடிஷனலா ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஏன்னா அதை ஃபாலோ பண்ண முடியல. அதுல வந்து ஒரு 40 ப்ராட்காஸ்ட் ஆயிடுச்சு, மெசேஜ் சென்ட் ஆக மாட்டேது. ஓகே ஓகே. ஸோ ஏதாவது ஒரு நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஓகே, சரக்கு இந்த பொங்கலுக்கு நீங்க வர்றதுக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆமா. ஸோ அடுத்து வர்றது பாத்தீங்கன்னா இப்போ வின்டருக்கு தேவையான உட்டீஸ் எல்லாமே எங்கிட்ட ஸ்டாக் இருக்கு. ஓகே, அதை முடிச்சுட்டு அப்படியே போனீங்கன்னா கிறிஸ்மஸ் முடிச்சுன்னா நியூ இயர். ஆமா, நியூ இயர் முடிச்சுன்னா பொங்கல். ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் அப்படியே லைனா இருக்கு. ஆமா, இப்ப இருந்தே சரக்கு போட்டீங்கன்னா கரெக்டா பிசினஸ் பண்ணலாம். ஒரு அதாவது எப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபாய் எடுத்து நம்ம ஒரு மாசம் ஹோல்ட் பண்றதுனால நம்ம ஒண்ணுமே லாஸ் ஆகாது. ஆமா, சரக்கு சூப்பரான சரக்கு கொடுக்கலாம். ஆமா, என்னோடது வந்து பாத்துட்டீங்கன்னா
அடுத்த மாசத்துக்கு உண்டான ஸ்டாக் தான் இந்த மாசத்துக்கு போட்டுருவோம். ஆமா அட்வான்ஸா இருக்கும் உங்களுக்கு. இப்போ சும்மா கூவி விக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகே. மத்தவங்க போடுற மாதிரி ப்ரோ 250 ரூபா போடுறோம் ப்ரோ 240 ரூபா பொருளுக்கு தான் காசு. ஓகே. காசுக்கு பொருள் கிடையாது. ஓகே. நல்லா புரிஞ்சுக்கங்க. பிசினஸ பொறுத்தவரைய நம்ம வாங்குற பொருளுக்கு தான் பணம் கொடுக்கணும். ஓகே. நம்ம 250 ரூபாய்க்காக பேகி பேண்ட் வாங்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு அது மாதிரிதான் இருக்கும். அதனாலதான் வெயிட் மிஷின் சொல்லியிருக்கேன். வெயிட்ட போட்டு பாருங்க. 250 ரூபாய் கொடுக்குறவங்களே சரக பாருங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்க போறோம், யார்ட்டையுமே கிரெடிட் வாங்க போறது இல்ல. காசு கொடுத்து வாங்கும்போது அங்கேயும் சரக்கு பாருங்க, இங்கேயும் சரக்கு பாருங்க. தேவைன்னா அங்க ஒரு செட் எடுத்துட்டு வாங்க, இங்க ஒரு செட் எடுத்து வெயிட்ட போட்டு பாருங்க. எந்த பொருள் எவ்வளவு வெயிட்டா இருக்கு, ஏன் அவ்வளவு ரேட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நல்லபடியா தெரியும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ப்ரோ, இதுவே நம்ம கரெக்டா வேகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ எப்பவுமே டீடைல்ஸ்னா டைரக்டா வர வேண்டியது, டைரக்டா வந்துருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து பிரான்ச் மாதிரி தான். ஓகே. நம்ம கஸ்டமர் எல்லாமே என்ன பண்ணா டிடிஎஸ் மம்மி டாடி போட்டே வர்றாங்க. சில பேர் இந்த வைல்டு கேங் நம்ம பிராண்ட் நேம் இருக்குல்ல, ஆமா, அந்த வைல்டு கேங் பிராண்ட் நேம் சர்ச் பண்ணி வர்றாங்க. ஓகே. சோ வைல்டு கேங் பிராண்ட் நேம் அதுவும் நான் மேப்ல செட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஓகே. அந்த லொகேஷன் வந்துரும். ஓகே. டிடிஎஸ் மம்மி டாடின்னு போட்டுவாங்க. ஓகே. ஓகே. டிடிஎஸ் மம்மி டாடி போட்டீங்கன்னா கரெக்டா வந்துடலாம். ஓகே. வைல்டு கேங் கடை ஏரியா ஃபுல்லா சுத்துறீங்க, ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க. ஆமா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் நாங்க இருக்கோம். கண்டிப்பா. முதல்ல கஸ்டமர் தான் கிங். ஆமா, அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுதான் நம்ம கடையை வச்சிருக்கோம். ஆமா. என்ன வர்ற கஸ்டமர்கிட்ட நம்ம காசு வாங்குறதுக்கு 4 மணி நேரம் உட்கார வைக்கிறதும், என்ன பண்டல் போடுறதுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு பண்டல் போடுறோம் சொல்றது பிசினஸே கிடையாது. ஓகே. கஸ்டமருக்காக தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். வருஷத்துல வந்துட்டு 2 மாசம் வியாபாரம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 300 நாள் வெயிட் பண்றோம். ஆமா. இந்த 60 நாள் பிசினஸ்க்கு 300 நாள் வெயிட் பண்றோம். ஆமா. அந்த கஸ்டமர் வரும்போது நம்ம கரெக்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும். கண்டிப்பா. அதுக்காக நீங்க நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கைட் பண்றேன். ரொம்ப சிம்பிள். டிடிஎஸ் மம்மி டாடி சொல்லி நீங்க கூகுள் மேப்ல போட்டாலும் நம்ம லொகேஷன் வந்துரும். ஓகே. இன் கேஸ் வரல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. எல்லாமே இது பண்ணிக்கலாம். 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே. நம்பர் போடுங்க, ஹாய் மெசேஜ் போடுங்க. ஓகே. உங்க விசிட்டிங் கார்டு போடுங்க. ஓகே. விசிட்டிங் கார்டு மஸ்ட். ஓகே. அப்படி விசிட்டிங் கார்டு இல்லைன்னா கடை போட்டோ போடுங்க. ஓகே ப்ரோ, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. பிளாக் ஒயிட் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்க மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு பண்டில் வாங்கினா போதுங்க. ஸோ ஒரு பண்டில்னா இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா இதுல ஒரு 4 பீஸ் 5 பீஸ் இருக்குன்னா இதுதான் ஒரு பண்டில். இந்த மாதிரி ஒரு பண்டில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணவே போதும். நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 40 பீஸ் 50 பீஸ் 100 பீஸ் அப்படிலாம் கிடையாது. ஒரு பண்டில் பர்ச்சேஸ் பண்ணா போதும். இது வந்து ஹோல்சேல் ஷாப் மட்டும் தான், ரீட்டைல் கிடையாது. நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா இங்க வந்து நீங்க விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. மெயினா சொல்றேன், இங்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் இங்க நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். டிஷர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உட்டீஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் பாருங்க. இந்த கலெக்ஷன் வந்து நம்ம காலர்ல பாத்திருப்போம். இப்போ உட்டிலையும் இந்த கலெக்ஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. வீடியோல நிறைய காட்டல, சாம்பிள் தான் பாருங்க. இதெல்லாம் பஃப் பிரிண்ட் ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இது ஃபுல் ஹேண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி டவுன் ஷோல்டர்ல நிறைய இருக்கு. ஸோ வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நீங்க விசிட் பண்ணீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வர முடியலன்னா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க இது பண்ணீங்கன்னா எங்க இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாரு. ஸோ மெயினா பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நிறைய ஏரியாவுக்கு வந்து இங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பெஸ்டா இருக்கும், யூனிக்கா இருக்கும். நீங்க பிசினஸ்ல வந்து நல்லா ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்றதுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வெளியே கம்பேர் பண்ணிட்டு கூட வாங்க, பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா மேனுஃபேக்சரிங் டைரக்டா மேனுஃபேக்சரிங் பண்றதுனால நம்மளுக்கு இந்த பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா நீங்க வந்து விசிட் பண்ணீங்கன்னா அந்த பிரைசிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஹோல்சேல்னால நம்ம வீடியோல ரேட் எதுவுமே மென்ஷன் பண்ணல. நீங்க வந்து கம்பேர் பண்ணிட்டு, ஏன்னா இது பெரிய மார்க்கெட், நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நீங்க கம்பேர் பண்ணிட்டு எங்க பெஸ்டா இருக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கலெக்ஷன் செம்மையா இருக்குங்க. ஷர்ட், பேண்ட், டிஷர்ட்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி குவாலிட்டி எப்படி இருக்கு, பிரைசிங் எப்படி இருக்கு, கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கு எல்லாமே எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா எந்த டவுட் இருந்தாலும் நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தென் பை.